நீங்க எல்லாரும் போன தடவை சொன்னீங்க ப்ரோ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம எத்தனை பேருக்கு நல்லது செய்யறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, கொஞ்சமா செஞ்சாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யறோமா அதுதான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் வெயிலோட தாக்கங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுனால இந்த தடவை ஒரு 300 பேருக்காவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லுன்னு ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு குவாலிட்டியான ரஸ்னா பாக்கெட்டை எங்க வீட்ல இருந்து போட்டு எடுத்துட்டு போயிட்டோம். போன ட்ரிப் போன மாதிரி இந்த தடவையும் சிதம்பரம் தில்லக்காளி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ எதுக்கு ப்ரோ கோயிலுக்கு போய் கொடுக்குறீங்க, வெளியில நிறைய பேர் சாப்பிட முடியாதவங்க இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நம்ம வெளியில போயிட்டு சாப்பிட முடியாதவங்களை தேடி கண்டுபிடிச்சாலும் 300-350 பேருக்கு மேல தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நான் தில்லக்காளி கோயிலுக்கு போய் கொடுக்கறதுக்கு காரணம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில 4 ராவு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேருக்கு மேல வந்து தில்லக்காளி அம்மன் கோயிலுக்கு வந்து சாமியை தரிசனம் பண்றதுக்கே கிட்டத்தட்ட வெகு நேரங்கள் ஆகுது. இதனால சாமியை வரிசையில நின்று பார்த்துட்டு வெளியில வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேல ஆகுது அப்படின்றதுனாலதான் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த அன்னதானத்தை பண்ணிட்டு வரேன். கோவில்ல போய் சாமியை கும்பிடுறவங்க எல்லாருமே அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை சாமி கிட்ட சொல்றதுக்காக தான் கோவிலுக்கு போவாங்க. இதுல ஏன் பணக்காரன் ஏழைன்ற பாரபட்சம்? அடுத்த வாரம் என்ன போடலன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.